stop suffering. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியின் மூலமா இந்த மாலை நேரம் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நண்பர்களே, 4வது நாள். இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாளை கண்டிப்பாய் நாம் எண்ண வேண்டி இருக்கிறது. ஒரு நாள் கூட நாம் மறக்கக்கூடாது, தவறவிடக்கூடாது. 2023 கடைசி 7 நாட்கள். மிக சரியாய் இது கடைசி 4 நாட்கள். சற்று முன்பு சில மணி நேரத்துக்கு முன்பு நேற்று நாங்கள் பேசியதை போல ஆசீர்வாதமான ஒரு கூட்டம் நடந்தது. ஆலோசனை கூட்டம் என்று நான் சொல்லலாம். அன்பின் சிகிச்சை தம்பதியருக்காக, திருமண பிரச்சனைகளை சந்திப்பவர்களுக்காக, எதிர்கால வாழ்க்கைக்கு தங்களை தயார்படுத்துகிற இளம் பெண்கள், இளம் ஆண்களுக்கான இந்த கூட்டம். கண்டிப்பாக அவர்கள் முக்கியமான பல காரியங்களை கற்றுக்கொண்டார்கள். நீங்களும் உங்கள் திருமண வாழ்க்கை, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்பினால் நீங்கள் விசேஷமாக வியாழக்கிழமையிலே வரவேற்கப்படுகிறீர்கள். நண்பர்களே, இந்த நேரம் நாம் நிகழ்ச்சியிலே முன்னோக்கி செல்வதற்கு முன்பாய், சாட்சியை பார்ப்பதற்கு முன்பாய், மிக விசேஷமாய் நாளை வெள்ளிக்கிழமை, இந்த வருஷத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை, யூனிவர்சல் ஆலயத்திலே ஆவிக்குரிய பிரச்சனைகளுக்கான தீர்வு, அதாவது ஆவிக்குரிய கட்டுகள், மன அழுத்தம், தூக்கமின்மை, அல்லது தற்கொலை எண்ணம், அல்லது பரம்பரை சாபம், தோஷங்கள், இப்படியான சூழ்நிலையிலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கான கதவுகள் திறக்கப்பட, அதாவது நன்மைக்கான கதவு திறக்கப்பட்டு தீமைக்கான கதவு மூட, அவர்களை கட்டி வைத்திருக்கிற இருளின் கட்டுகள் அவிழ்க்கப்பட நாளைக்கு மிக விசேஷமான ஒரு ஜபத்தை நாம் செய்கிறோம். அதை குறித்த ஒரு சிறு விளக்கத்தின் வீடியோ. நாளை ஜபம் எப்படி, எந்த காரியத்துக்காக, நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை குறித்த ஒரு சிறு வீடியோ நீங்க பார்க்க வேண்டிய நாங்கள் விரும்புகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்றைக்கும் கர்த்தர் ஒரு விசேஷமான வார்த்தை உங்களுக்கு அறிவித்திருக்கிறார். நீங்கள் உங்கள் குடும்பத்தார் ஆசீர்வதிக்கப்படும்படியா. உங்கள் வாழ்க்கை இப்படியா இருக்கிறதா? தவிப்பிலே இருக்கிறீர்களா? கடன், திருமண வாழ்க்கை சந்தோஷம் இல்லை, வியாதியோடு, மனக்கவலையோடு, சந்தோஷம் இல்லாமல், பயத்தோடு, சந்தேகத்தோடு இருக்கிறீர்களா? உங்களுக்காக முதல் முறையாக அபிஷேகம் செய்த எண்ணெயை உங்களுக்காய் கொண்டு வருகிறோம். பிலதெல்பியா என்கிற ஆலயத்தில் கொண்டு வரப்பட்ட எண்ணெய் உள்ளவரும் சத்திய உள்ளவரும் தாவீது திறவுகோலை உடையவரும், ஒருவர் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும், ஒருவர் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர் சொல்லுகிறவதாவது, விசுவாசத்தோடு ஒரு ரோஜாவை உங்களுடைய கரத்தில் கொண்டு வாருங்கள். விசுவாசத்தினால் அந்த ரோஜா பூவை எங்கே வைப்பீர்களோ எல்லா கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக விசுவாசத்தினால் தேவனை நோக்கி நாம் கேட்போம். ஆசீர்வதிக்கப்பட்ட ரோஜா 12 வெள்ளிக்கிழமைகள் நல்ல கதவுகளை திறக்க மற்றும் தீய கதவுகளை மூட. சிறப்பு ஜபம் மாலை 7 மணி, 282 681 1000 விளக்கு, அண்ணா சாலை, சென்னை 6,06,000. இது யூனிவர்சல் ஆலயத்தில் இந்தியாவில் எல்லா கிளை சபையிலும் நடைபெறும். நல்லது மக்களே, நீங்க இந்த வீடியோவை பார்த்ததை போல விடுதலைக்கான ஜெபம் எந்த அளவு நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க திருமதி ஷர்மிளா அவங்களுடைய சாட்சியை நீங்க பார்க்க போறீங்க. அவங்க வாழ்க்கை முன்னாடி சொல்ல, விடுதலை பெற்றுக்கொண்டது முன்னாடி அவங்க வாழ்க்கை முழுமையா அழிக்கப்பட்டதா இருந்தது. அவங்க குடும்பத்திலே நிம்மதி கிடையாது, அவங்களுடைய பெற்றோருடைய வாழ்க்கையில நிம்மதி கிடையாது. ஏன்னா அந்த அளவு கஷ்டப்பட்டு இருந்தாங்க. மன அழுத்தத்தோடு இரவு நேரத்துல தூங்க மாட்டாங்க. ஏன்னா பிசாசு அவங்க வாழ்க்கையில அந்த அளவு முழுமையா வேலை செஞ்சா அவங்க வாழ்க்கையில நிம்மதியே இல்லாதபடியாக, இது எந்த பக்கம் பார்த்தாலும் பிரச்சனைகள் மட்டுமே. ஆனா எப்போ தேவனிடத்திலே தன்னுடைய வாழ்க்கை கொடுக்கும்படியாக, தன்னுடைய வாழ்க்கையின் சூழலை மாறும்படிய தீர்மானம் எடுத்தாங்களோ, நீங்க தான் என்னுடைய வாழ்க்கையில விடுதலையானது செய்யணும், எப்போ அவங்களுடைய முடிவு எடுத்தாங்களோ, தேவன் அவங்க வாழ்க்கையில இந்த விடுதலையானது ஏற்படுத்தினார். பிற்பாடு அநேக ஆசீர்வாதங்கள். ஏன்னா முன்னாடி பிரச்சனை, முன்னாடி அந்த அளவு சூழலை சுற்றி பிரச்சனைகள் மட்டும்தான் இருந்தது. ஆனா எப்போ தன்னுடைய வாழ்க்கையில விடுதலை பெற்றுக் கொண்டாங்களோ, தேவன் தன்னுடைய வாழ்க்கையில வரும்பொழுது முழுமையாய் அவங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார். இப்பொழுது நீங்கள் சாட்சியை பார்க்கும் பொழுது இன்னும் அதிகமாய் தெளிவாய் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். என்னோட பேர் ஷர்மிளா.
நான் ஆலயத்துக்கு வரும்பொழுது என்னோட வாழ்க்கை வந்து அழிக்கப்பட்ட நிலைமையில இருந்தது. அதாவது வந்து ஒவ்வொரு நாளும் எங்க அப்பா அம்மாவோட சண்டை. தினமும் எங்க அப்பா வந்து குடிச்சிட்டு வந்து எங்க அம்மாவோட சண்டை போடுவாரு. அவங்கள அடிப்பாரு, காயப்படுத்துவாரு. தினம் தினம் இத பார்க்கும்பொழுது வந்து எனக்கு வந்து ஏன் வாழணுன்ற விரக்தியா இருக்கும். எனக்கு வந்து அந்த பிரச்சனைய வந்து எப்படி சரி பண்ணணும்னு தெரியாது. ஆனா அத பார்த்து நான் ஒவ்வொரு நாளும் வந்து அழுவேன். எங்க அப்பாவ போய் தடுத்து நிறுத்த கூட வந்து எனக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா அவர பார்த்தா எனக்கு பயம். என்னையும் வந்து அவர் அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஸ்கூலுக்கு போவேன். ஸ்கூலுக்கு போனாலும் வந்து எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா நான் மட்டும் சோகமா இருப்பேன். ஏன்னா வந்து டெய்லி நடக்கிற பிரச்சனை பார்த்து பார்த்து நான் வந்து பயந்து போயிருப்பேன். அதனால வந்து என்னால சரியா படிக்க முடியாது. எல்லா நேரத்துலயும் வந்து என்னோட சிந்தனையில வந்து வீட்ல இருக்கிற பிரச்சனைகள் தான் ஓடிட்டு இருக்கும். என்னால படிக்க முடியாது. மத்த பசங்களோட வந்து சகஜமா பேச முடியாது, விளையாட முடியாது. அதே போல ஸ்கூல் முடிஞ்சிச்சு அப்படின்னாலே வந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா நான் மறுபடியும் வீட்டுக்கு போகணுன்றதுனால. ரோட்ல நடந்து வரும்போதெல்லாம் இன்னைக்கு ஏதாவது சண்டை நடந்திருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்குள்ள ஓடிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம இறந்துட்டா நல்லா இருக்குமே, இதோட அந்த பிரச்சனையை நம்ம பார்க்க வேணாம் அப்படிதான் நான் யோசிச்சுட்டே வருவேன். ஏதாவது வண்டி வந்தது அப்படின்னா வந்து அதுல போய் நம்ம இறந்துடலாம், விழுந்துடலாம், அப்படிதான் வந்து எனக்கு யோசனையாவே இருக்கும். இதே போலதான் என்னோட வாழ்க்கை போயிட்டு இருந்தது. என்னால காலேஜ் படிக்கிற வரையிலுமே வந்து என்னால சரியா படிக்க முடியாது. ஏன்னா அப்போ வரையிலும் ஸ்கூல் தொடங்கி காலேஜ் படிக்கிற வரையிலுமே வந்து வீட்டுல சண்டை சண்டை சண்டை. என்னால படிக்கவே முடியாது. ஆனா அப்பா வந்து படிக்கல, மார்க் எடுக்கலன்னா மட்டும் அடிப்பாரு. என்னால வாயத்தை வந்து சொல்லக்கூட முடியாது, உங்களால தான் என்னால படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வயசான பிறகு வந்து காலேஜ் முடிச்சிட்டதுக்கு அப்புறமா வந்து என்னோட 2 தம்பிங்க, அவங்களும் வந்து இந்த பிரச்சனையினால வந்து போதை பழக்கத்துக்கு வந்து அடிமை ஆயிட்டாங்க. அவங்களால இந்த பிரச்சனையை எப்படி ஜெயிக்கணும்னு தெரியாம ஒரு பிரச்சனையா இருந்தது வந்து எனக்கு வந்து பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு. 3 பேரால வீட்டுல பிரச்சனை. என்னாலையும் எங்க அம்மாவாலையும் வந்து இந்த பிரச்சனைகளை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து சமாளிக்கவே முடியாது. கஷ்டமா இருக்கும். டெய்லி வந்து நாங்க அழுவோம். இறந்துடலாமா, ஏதாவது பாய்சன் சாப்பிட்டுடலாமா, இப்படிதான் நாங்க வந்து யோசிச்சுட்டே இருப்போம். அதுக்கு அந்த ஒரு நேரத்துலதான் வந்து நாங்க வந்து யூனிவர்சல் ஆலயத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எங்க அம்மா கூட்டிட்டு வந்தாங்க. முதல் முறை நான் ஆலயத்துக்கு வந்த போது வந்து அங்க பேசின செய்திகள் வந்து வித்தியாசமா இருந்தது. அதை கேட்கும் பொழுது வந்து எனக்குள்ள ஒரு உறுதி இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையும் அப்ப வந்து மாற முடியும் அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கை எனக்குள்ளாக வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நானும் எங்க அம்மாவும் வந்து தொடர்ந்து வர ஆரம்பிச்சோம். அங்க கொடுக்குற செய்திகளை வந்து நான் கேட்பேன். ஆனாலும் வந்து பிரச்சனைகளை நான் கடந்து போயிட்டு தான் இருந்தேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வந்து எனக்குள்ள வந்து ஒரு தைரியம் வர ஆரம்பிச்சுது. நம்மளால வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்து நான் பரிசுத்த ஆவியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பரிசுத்த ஆவியை பத்தி தெரிஞ்சுக்கின பிற்பாடு வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்குள்ள இருக்கிற விஷயங்களை வந்து நான் எடுக்கணும். எனக்குள்ள இருக்கிற கோவத்தை வந்து நான் எடுக்கணும். ஏன்னா எங்க அப்பா மேல வந்து எனக்கு ரொம்ப கோவமா இருந்தது. அந்த கோவத்தை வந்து நான் எடுக்கணும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல அவரை நான் மன்னிச்சேன். எங்க வீட்டுல இருக்க என் தம்பிங்க மேல வந்து எனக்கு கோவம் இருந்துச்சு. அவங்களையும் நான் வந்து மன்னிச்சேன். எனக்குள்ள வந்து எங்க குடும்பத்தார் மேல வந்து நிறைய வெறுப்புணர்ச்சியான இருந்துச்சு. ஆனா அவங்கள நான் மன்னிச்சேன். தேவனுடைய ஆவியை வந்து நான் எனக்குள்ள பெறணும் அப்படின்னா முதல்ல எனக்குள்ள இருக்கிற என் இருதயத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் எடுக்கணும்னு நான் நினைச்சேன். முதல்ல வந்து எனக்கு கஷ்டமா தான் இருந்தது. எங்க அப்பாவை வந்து நான் மன்னிக்கணும், என் குடும்பத்தாரை வந்து மன்னிக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருந்தது. ஆனா நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது எல்லாத்தையும் வந்து நான் கைவிட்டா மட்டும்தான் பரிசுத்த ஆவியை வந்து நான் பெற முடியும்னு. நான் செஞ்ச பிற்பாடு வந்து நான் தேவனுடைய ஆவியை வந்து எனக்குள்ளாக பெற்றுக்கொண்டேன். பிற்பாடு வந்து என் வாழ்க்கையில எல்லாமே மாறிடுச்சு. நான் வந்து தன்னம்பிக்கை இழந்த ஒரு நபரா இருந்தேன். ஆனா எனக்குள்ள தன்னம்பிக்கை கிடைச்சது. எல்லாருமே என்னால சொன்னாங்க, நான் படிச்ச துறையில வந்து என்னால வந்து வேலைக்கு போக முடியாது, என்னால எல்லாரும் மாதிரி சுலபமா இருக்க முடியாது சொன்னாங்க. வாழ்க்கையில வந்து என்னால ஜெயிக்கவே முடியாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா பரிசுத்த ஆவி பெற்ற பிற்பாடு, தேவனுடைய ஆவி எனக்குள்ள வந்த பிற்பாடு, இனிமேலும் வந்து எனக்கு சாகணும்ன்ற எண்ணமே கிடையாது. நான் வாழணும், நான் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும் வாழ்க்கையிலன்ற விருப்பம் எனக்குள்ளாக இருக்கு. யாருமே படாத சந்தோஷத்தை தேவன் எனக்குள்ளாக கொடுத்திருக்கார். இந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் யாருமே எனக்குள்ளாக இருந்து எடுக்கவே முடியாது. இன்ன வரைக்கும் வந்து என் வாழ்க்கையில வந்து அந்த பிரச்சனைகள், பழைய பிரச்சனைகள் என் வாழ்க்கையில இல்லை. ஆனாலும் வந்து நான் சில பிரச்சனைகளை சந்திக்கிறேன். இருந்தாலும் வந்து நான் பிரச்சனைகளை பார்க்குற விதம் வந்து எல்லாமே வித்தியாசமா இருக்கு. ஏன்னா பரிசுத்த ஆவி எனக்குள்ளாக இருக்கார். நான் பலனா இருக்கேன். எல்லாவற்றையும் வந்து நான் தைரியத்தோட ஃபேஸ் பண்றேன். நான் இன்னைக்கு வந்து இந்த உலகத்துல எல்லாரையும் விட நான் ரொம்ப சந்தோஷமான நபரா இருக்கேன். சற்று முன்பு போதகர் பேசியதை கேட்டீங்க. கண்டிப்பாய் இந்த சாட்சியில பார்க்கும்போது இப்ப நம்ம பார்க்க போற இன்னொரு வல்லமையான அதி அற்புதமான சாட்சி. எங்க இந்த நபர் இந்த இடத்துல பீடத்து மேல தன் தியாகத்தை செய்தார்.
ஷர்மிளாவுடைய வாழ்க்கையை நம்ம 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 மக்கள் பார்த்தாங்க, சாட்சி மக்கள் பார்த்தாங்க. என்ன விஷயம்? எப்படி, அதாவது தேவன் அவங்க வாழ்க்கையில செயல்பட்டார் நீங்க சொன்னீங்க. தேவன் செயல்பட்டார் சொல்லும்போது எந்த விதத்துல மக்கள் புரிஞ்சுக்கணும் நண்பர்களே? கர்த்தருக்கு உருவம் கிடையாது. தேவன் வந்து அவங்ககிட்ட கனவுல பேசியிருக்க மாட்டார் கண்டிப்பா. தேவன் வந்து அவங்களுக்கு காட்சி கொடுத்து பேசியிருக்க மாட்டார். தேவன் நம்மோடு பேசுகிற விதம் பகுதிஸ் இதோ வார்த்தை. இன்னைக்கு வார்த்தை முழுமை அடைஞ்சிருக்கு இல்லையா? வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை. வார்த்தையின் மூலம் கர்த்தர் நம்மோட பேசுகிறார். இந்த வருஷத்துடைய கடைசி நாட்கள் கர்த்தர் உங்களோட வார்த்தையின் மூலம் பேசுகிறார் மக்கள். இந்த வார்த்தையை தான் சர்மிளா விசுவாசாங்க. இந்த வார்த்தையை தான் இப்ப கேட்க போகிற சாட்சியில உள்ள இந்த நபர் விசுவாசித்தார். இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் கர்த்தர் இஸ்ரவேலரை சீனாய் மலைக்கு மோசே கொண்டு வரும்படி சொன்னார். இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாக தான். ஏன்னா தேவன் அறிந்திருந்தார் பகுதி எகிப்தில ஜனங்கள், எகிப்தியர்கிட்ட இருந்து ஜனங்கள் பெற்ற விடுதலை தற்காலிகமான, அவங்க உடம்புதான் எகிப்தில இருந்து வெளியே வந்தது. ஆனா அவங்க எண்ணம் இன்னும் எகிப்தில தான் இருந்தது. மக்களே, இந்த 2023 நீங்க வெறும் சரீர ரீதியா முடித்து வெறும் சரீர பூர்வமா 2024 சென்றால் உங்க வாழ்க்கையில மாற்றம் எதுவும் ஏற்பட போறது இல்லை. பாசம், நான் நம்புறேன் உங்களால மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னு புரிந்து கொள்ள முடியும். அதாவது வெறும் உடல் 2024 போகக்கூடாது. பழைய எண்ணங்கள் கைவிடப்பட வேண்டும் இல்லையா? கண்டிப்பா பழைய எண்ணங்களோட மக்கள் 2024 சென்றாலும் வாழ்க்கை அதே பழைய வாழ்க்கையா தான் இருக்கும் போது, அப்ப எகிப்தில இருந்து மக்கள் வெளியே வர்றது முக்கியம் இல்ல, சரீரபூர்வமா எண்ணங்கள் கைவிடப்பட வேண்டும் இல்லையா? கண்டிப்பா பாஸ், அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய எல்லா விதமான காரியங்கள் பழைய வருஷத்துல கைவிடணும். எதுவுமே அவங்களோட கூட சேர்ந்து புது வருஷத்துக்கு கொண்டு போக கூடாதுங்க பாஸ். அதாவது கசப்புணர்ச்சி, மன்னிக்க முடியாத எண்ணம், தவறான நடத்தை, தவறான பழக்கம், தவறான சகவாசங்கள், வெறுப்புணர்ச்சிகள், ஏன் தாழ்வு மனப்பான்மை கூட நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவன், என்னால எதுவுமே செய்ய முடியாது, எனக்கு எந்த ஒரு நல்லதை, ஏன்னா துர்பாக்கியசாலி. இந்த பழைய எண்ணங்கள் மக்கள். எனவேதான் வசனம் சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா. சத்தியம் மட்டும்தான் மக்களை விடுதலை செய்ய முடியும். சத்தியம் தான் என்ன? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. இதைதான் இவங்க ஏற்றுக்கொண்டாங்க. பீடத்தின் மேல தன் பழையதை அர்ப்பணித்தார், தன்னை முழுமையா அர்ப்பணித்தாங்க. வார்த்தையை ஏற்றுக்கொண்டவராய், வார்த்தை இவர்களை விடுதலை செய்ததா இல்லையா நீங்களே பார்ப்பீர்கள். வார்த்தை இவர்கள் வாழ்க்கையை மாற்றியதா இல்லையா நீங்கள் பார்க்க போகிறீர்கள். வார்த்தை இவங்க வாழ்க்கையை மாற்றியது. இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படிதான் கர்த்தர் மோசையை, இஸ்ரவேலரை, எபிரேயரை சீனாய் மலைக்கு அழைத்து வரும்படி சொன்னார். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியுடைய கடைசி நாட்கள் உங்கள் விண்ணப்பங்கள் சீனாய் மலைக்கு எடுத்து செல்லப்பட போகிறது. எங்கே கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார்? முதலாவது வார்த்தை கொடுக்கப்பட்ட இடம், கட்டளை கொடுக்கப்பட்ட இடம். இந்த கட்டளை மட்டும் மக்கள் நீங்கள் பெற்றுக்கொண்ட 2024 அடியெடுத்து வைத்தால் உங்கள் வாழ்க்கை இனி எகிப்தில வாழ்ந்த வாழ்க்கை இல்லை, அடிமைத்தனத்தின் வாழ்க்கை இல்லை, பரிதமைப்பின் வாழ்க்கை இல்லை, தனிமையினுடைய வாழ்க்கை இல்லை, விரக்தியினுடைய வாழ்க்கை இல்லை, போலியான வாழ்க்கை இல்லை. சுருக்கமாய் போலியான சந்தோஷம் கிடையாது. சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இவர்களை விடுதலையாக்கியதை போல மிக சரியாய் தெளிவாய் கூர்ந்து இந்த சாட்சி கவனிங்கள். உங்களுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறார், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாய் விடுதலையாக்கப்பட. ஒரு எஜமானியாக மற்றும் பாலியலுக்கு அந்த அளவுக்கு அடிமையான ஒரு பெண்ணா இருந்தேன். திருமணங்களை அழிப்பதில் எனக்கு விருப்பங்கள் இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில் அநேக உறவுகள் இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில் அநேக ஆண்கள் இருந்தாங்க. என்னை நான் சந்தோஷத்துக்காக தேடிட்டு இருந்தேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன். ஏதாவது ஒரு வழியில சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன். எனவே நான் அநேக உறவுகள் இருந்து அது நல்லபடியா போகணுன்ற விருப்பத்தோடு நான் பார்ட்டிகளுக்கு போவேன். அங்க நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கும்போது எனக்குள்ளாகவே விரக்தி வளர ஆரம்பிச்சது. நான் என்னுடைய வீடு மாற்றி வேற இடத்துக்கு போகும்பொழுது அங்க ஒரு நபரை பார்த்து அவரோட நான் உறவு வச்சுக்க ஆரம்பிச்சேன். அந்த நேரம் நான் நினைச்சேன், இப்ப எனக்கு ஒரு புது குடும்பம் வரப்போது, நான் சந்தோஷமா இருக்க போறேன்னு. ஆனா எல்லாமே தழகில நடந்துச்சு.
அந்த திருமண வாழ்க்கையில அவர் பகுதியிலிருந்து அநேக துரோகங்களை நான் பார்த்தேன். இப்படிப்பட்ட தரித்திரமான அழிக்கப்பட்ட வீட்டில தான் என்னுடைய மகள் வளர ஆரம்பிச்சா. நானும் என் மகளும் பசியா இருப்போம் வீட்ல. ஏன்னா வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துல அவர் பார்ல பெண்களோட செலவு பண்ணிட்டு இருந்தார். எனவே என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருந்தது. எந்த நேரம் நான் முடிவெடுத்தனோ இதை அப்படியே மாத்தணும்னு. அப்ப நான் ஒரு முடிவெடுத்தேன். அவர் என்ன செய்யறாரோ அதை அப்படியே திருப்பி செய்யணும். ஏன்னா அவரால் அதை செய்ய முடியும்னா ஏன் என்னால செய்ய முடியாதுன்னு நான் நினைச்சேன். அதுக்கு பிற்பாடு நான் நிறைய உறவுகள்ல போனேன். திருமணமான ஆண்கள்கிட்ட மட்டும் போனேன். ஏன்னா நான் திருமண வாழ்க்கையில சந்தோஷமான ஒரு பெண்ணா இல்ல. எனவே எந்த பெண்களும் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். எப்படி இந்த ஏமாற்றப்பட்ட வலிகளை நான் சுமந்துட்டு இருக்கேனோ எல்லா பெண்களும் சுமக்கணும்னு நினைச்சேன். எனவே அநேக ஆண்களை என்னுடைய வீட்டுக்குள்ளாக அழைக்கிற ஒரு பெண்ணா இருந்தேன். என்னுடைய அடையாளம் ஏமாற்றத்தினுடைய பெண்ணா இருந்தது. அதை நான் அப்படியே மாத்தி எனக்கு நான் எஜமானியா மாறினேன். வஞ்சிக்கிற ஆவி எனக்குள்ளாகவே இருந்ததுனால அதுதான் என்னை அதிகமா வழி நடத்த ஆரம்பிச்சது. ஏமாற்றணும்னு இருந்த விருப்பம் என்னை விட பலமா இருந்தது எனக்குள்ளாக. அதுக்கு பிற்பாடு நானும் குடிக்க ஆரம்பிச்சேன். இரவுல நான் வீட்டுல இருக்க மாட்டேன், வெளியே போய் தங்க ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி சூழ்நிலைகளை வாழ்ந்து வாழ்ந்து நான் சோர்ந்து போனதுனால ஒரு நாள் கத்தியை கூட கையில் எடுத்த நானே தற்கொலை செய்து கொள்படியாக. இந்த மாதிரி நடக்கும்போதுதான் எனக்கு 5 வயசுல ஒரு குழந்தை இருந்தா. அவ என்னை பார்த்து சொன்னா, அம்மா தயவு செய்து இப்படி செய்யாதீங்கன்னு. அந்த நேரம் நான் என்னுடைய குழந்தைய பார்த்தேன். நான் அப்ப யோசிச்சேன், நான் தான் அந்த குழந்தைய பார்த்துக்கணும். ஆனா இப்ப அவ என்னை பார்த்துக்க வேண்டியதா போயிடுச்சு. 5 வயசா இருந்த என்னுடைய குழந்தை எனக்கு வழிகாட்டுதல் கொடுத்தா. ஏன்னா நான் ரொம்பவே குடிச்சிருந்ததுனால, நான் அந்த அளவுக்கு போதையில இருந்ததுனால என்னுடைய மகள் ஒரு அம்மாக்காக தேடி திரும்பி பார்க்கும் பொழுது நான் அந்த இடத்துல இல்லாம போயிட்டேன். அதுக்கு பிற்பாடு என்னுடைய கணவரை நான் விவாகரத்து செஞ்சுட்டேன். அப்ப நான் சொன்னேன், இனிமேல் என்னுடைய மகளுக்கு நான் நல்ல வாழ்க்கையை கொடுக்க போறேன்னு. நான் என்னதான் முடிவெடுத்திருந்தாலுமே சரி, நான் நினைச்ச மாதிரி நடக்கல. எல்லாமே தலைகீழ தான் மீண்டும் மாறுச்சு. நான் எனக்குள்ள இப்படியா சொல்லிக்கிட்டேன், இப்ப நான் திருமணம் ஆகாத ஒரு பெண்ணா இருக்கு. எனவே நான் திருமணம் ஆகாத இருந்தப்போ என்னென்னலாம் நான் அனுபவிச்சிருக்கணுமோ எல்லாத்தையுமே இப்ப அனுபவிக்க போறேன்னு. ஆனா அதுக்கு பிற்பாடு உண்மையாகவே நான் தேவனிடத்துல கேட்டேன், இப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து என்னை வெளியே எடுக்கும்படியா. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பலன் கூட இல்லாம இருந்தது எதையும் செய்வதற்கு. அந்த நேரம் நான் தேவனிடத்துல கேட்டேன், ஒரு வெளிச்சத்தை காண்பிக்கும்படியா, நான் வாழ்றதுக்கு ஒரு வழியை காமிக்கும்படியா கேட்டேன். என்னுடைய மகளுக்கு நான் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு. ஒரு நாள் நான் தூங்கி எழுந்த பிற்பாடு என்னுடைய மகளை நான் பள்ளிக்கூடத்துக்கு அமிச்சேன். அதுக்கு பிற்பாடு உடனே ஒரு கயிறு தேடினு நான் தற்கொலை செஞ்சு இன்னைக்கே என் வாழ்க்கையை முடிக்கணும்னு நான் நினைச்சேன். இதுதான் சரியான முடிவு. ஏன்னா வேற எந்த வழியும் இல்லை நான் போறதுக்கு. எனவே இது சரியானது. என் வாழ்க்கையை முடிக்க போறேன், என் கஷ்டத்தையும் முடிக்க போறேன்னு. இப்படிப்பட்ட அழிக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து நான் விடுதலையா இருக்கலான்னு. ஆனா அதற்கு பிற்பாடு என்னுடைய வீட்டுல இருக்கும் பொழுது யூனிவர்சல் ஆலயத்தை பத்தி எனக்கு ஞாபகம் வந்தது. எனவே நான் ஆலயத்துக்கு போக முடிவெடுத்தேன். நான் எப்படியா இருந்தேனோ அப்படியே நான் ஆலயத்துக்கு போனேன். நான் உள்ள போனேன். பெஞ்ச்ல உட்கார்ந்து உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சேன். எனக்குள்ளாக இருந்த வலிகள் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சது. நான் அழுதது எப்படி இருந்ததுன்னா, நான் மூச்சு முட்டுற அளவுக்கு தேம்பி அழ ஆரம்பிச்சேன். என்னுடைய முழுமையை அப்படியே அங்க ஊத்துறது போல. நான் என் வாழ்க்கை பத்தி தேவனுக்கு விலக்கி சொல்ல ஆரம்பிச்சேன். நான் பட்ட கஷ்டங்கள், நான் அனுபவிச்ச வலிகள், அந்த ஏமாற்றம் எல்லாமே. இந்த உலகத்தை பத்தியும் இந்த உலகத்துல இருக்க மக்களை பத்தி எல்லாத்தையுமே. என்னுடைய ஆத்துமா சுத்திகரிக்கப்பட்டது போல அந்த இடத்துல இருந்து வெளியே போனேன். இருந்தாலும் நான் ஆலயத்துக்கு போறது நிறுத்தல. ஏதாவது ஒரு நாள் நான் தேர்வெடுப்பேன், நான் ஆலயத்துக்கு போவேன், முழங்கால் படிட்டு ஜெபிப்பேன். தேவனிடத்துல என்னுடைய விடுதலைக்காக கேட்க ஆரம்பிச்சேன். ஆனா உண்மையாகவே அதுக்கப்புறம் நான் வித்தியாசத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். மாத்திரைகளே இல்லாம தூங்க ஆரம்பிச்சேன். பார்ட்டிக்கு போகாம வாழ்ந்தேன். அதுக்கு பிற்பாடு உடல் உறவு கொள்ளணுன்ற விருப்பமே எனக்குள்ளாக போயிடுச்சு. அதுக்கு கொஞ்ச நாளுக்கு பிற்பாடு நான் ஆலயத்து கூட்டங்களை கலந்துக்க ஆரம்பிச்சேன். சிறப்பு நிகழ்ச்சி துவங்குச்சு. அந்த நேரம் என்னுடைய தியாகங்களை நான் தயார்படுத்த ஆரம்பிச்சேன். இருப்பினும் பண வாழ்க்கையில செய்யக்கூடிய தியாகம் எனக்கு பெருசு இல்லை.
ஆனா என்னுடைய பெரிய தியாகமே என்னுடைய வாழ்க்கையை செய்யறது தான் இருந்தது. எனக்குள்ளாக விருப்பம் இருந்தது, இனிமேலும் இப்படிப்பட்ட பழைய ஆவி, இந்த பழைய சிருஷ்டி எனக்குள்ளாக இருக்கவே கூடாதுன்னு. நான் தேவனிடத்துல சொன்னேன், இந்த பீடத்து மேல நான் ஏற போறேன். ஆனா பீடத்துல இருந்து இறங்கும்பொழுது எப்படியா ஏறினேனோ அப்படியே நான் இறங்க விரும்பலன்னு. நான் பீடத்து மேல ஏறினேன். என்னுடைய என்வலப்ல என்னுடைய பழைய போட்டோ வனது வச்சேன். நான் சொன்னேன், தேவனே, இந்த பழைய அழுக்கான இந்த குப்பையான வாழ்க்கை என் வாழ்க்கையில் இனிமேல் தேவையே இல்லை. இந்த கடந்த கால வாழ்க்கையை நான் தலை முழுக விரும்புறேன். இந்த பழைய சிருஷ்டி என்னுடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாதுன்னு நான் வெறுத்தேன் அது. நான் என்னுடைய பழைய விருப்பங்கள் அந்த இடத்துல வைக்க நினைச்சேன். எனக்கு இருந்த எல்லா பெருமையும் நான் வைக்கணும்னு நினைச்சேன். நான் உண்மையாகவே ஒரு புதிய நபரா மாறணும்னு நினைச்சேன். உண்மையாகவே ஒரு புதிய நபரா மாறணும். இந்த உலகத்துக்காக இல்லை, ஆனா என்னுடைய தேவனுக்காக. நான் தேவனிடத்துல இப்படியா சொன்னேன், தேவனை தயவு செய்து இந்த குப்பையான வாழ்க்கையை என்னை விட்டு எடுத்துருங்க. நான் தேவனிடத்துல சொன்னேன், தேவனே, எனக்கு ஐஸ்வர்யங்கள் தேவையில்லை, பொருள் ரீதியான ஆசீர்வாதங்கள் தேவையில்லை. எனக்கு தேவையானது எல்லாமே என்னுடைய ஆத்மாவுக்கான சமாதானம். நான் எப்ப பீடத்து மேல இருந்து இறங்கி வந்தேனோ அப்பதான் நான் எழுந்து நிற்க ஆரம்பிச்சேன். சீனாய் மலையிலிருந்து வெளிச்சம் எனக்காக வர ஆரம்பிச்சது. இப்போ மோசேக்கு தேவன் வெளிப்பட்டாரோ அதே போல அந்த சந்தோஷம் எனக்குள்ளாக உருவான அந்த சமாதானம். நான் அப்ப சொன்னேன், எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் தேவை. நான் ஊழியம் செய்யற இந்த தேவனை குறித்து நான் வெளியே சாட்சி சொல்றதுக்கு எனக்கு அவருடைய ஆவி வேணும். ஒரு செவ்வாய்க்கிழமை நான் வீட்டுல இருந்தேன், பரிசுத்த ஆவியானவரை தேடிக்கொண்டு இருந்தேன். அந்த நேரம் மிகப்பெரிய சந்தோஷத்தை எனக்குள்ளாக நான் உணர்ந்தேன். என் வாழ்க்கையில முன்பு இல்லாத சந்தோஷம். நான் தேவனிடத்துல இப்படியா கூட சொன்னேன், தேவனை, இன்னைக்கு நான் சாக வேண்டியதா இருந்தாலும் சந்தோஷமா சாவேன். நான் பரிசுத்த ஆவியானவரை அதிகமா தேடிட்டு இருந்தேன், அதிகமா தேடினேன். நான் கொஞ்சம் கூட சோர்வாகல. ஏன்னா எனக்குள்ளாக இருந்த அந்த சந்தோஷம் முடிவடைய கூடாதுன்னு நினைச்சேன். நான் அதிகமா அவரை தேடினேன். இது உணர்ச்சியும் எந்த ஒரு ஆர்வமும் கிடையாது. அந்த நேரம் எந்த அர்த்தமுமே இல்லாம நான் சிரிச்சிட்டு இருந்தேன். என்னுடைய முழுமையை நான் தேவனிடத்துல கொடுத்தேன். தேவன் அவருடைய முழுமையை எனக்கு கொடுத்தான். அதுக்கு பிற்பாடு நான் கூட்டங்களை கலந்துக்க ஆரம்பிச்சேன். அன்பின் சிகிச்சையில கலந்துக்க ஆரம்பிச்சேன். நான் எப்படியாக இது வேலை செய்துன்னு கத்துக்க ஆரம்பிச்சேன், புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அந்த கூட்டத்துலதான் இப்ப என்னுடைய கணவரா இருக்காருல, அவரை நான் கண்டுபிடிச்சேன். நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம். 3 மாசம் எங்களுக்கு இடைவேளை இருந்தது. நாங்க ஒருத்தர் அதிகமா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம். அதுக்கு பிற்பாடு நாங்க முடிவு செய்தோம், எங்க உறவு முறையை அடுத்த படிக்க கொண்டு போகலான்னு. அதற்கு பிற்பாடு அந்த சந்தோஷமான நாள் வந்துச்சு. என்னுடைய திருமண நாள் வந்தது. தேவன் என்னுடைய பண வாழ்க்கையை எனக்காக மீட்டு கொடுத்தார். என்னுடைய திருமண வாழ்க்கையை எனக்காக மீட்டு கொடுத்தார். எல்லாத்துக்கும் மேல என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மீட்டு கொடுத்தார். என்னுடைய மகளையும் தேவன் மீட்டு கொடுத்தார். என்னுடைய மகள் இனிமேலும் மன அழுத்தத்தினால பாதிக்கப்படல. தேவனுடைய மனுஷியா அவ இருக்கா. இப்போ நான் ஆலயத்துல ஒரு குழுல இருக்கு. அந்த குழுவின் பெயர் உதவி. அந்த குழுல நாங்க ஒன்றாக சேர்ந்து வேலை செய்கிறோம். மன அழுத்தத்துல யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, யாரெல்லாம் தற்கொலை எண்ணத்தினால பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யும். இன்னைக்கு நான் எப்படியா கூட சொல்லலாம், தேவன் எனக்கு என்ன கொடுத்தாரோ அதை நான் எல்லாருக்கும் கொடுக்கிற பெண்ணா இருக்கு. இதுதான் உண்மையாகவே பீடம் செய்யக்கூடிய வேலையா இருக்கு. அநேகருடைய திருமணங்களை அழிக்க விரும்பின ஒரு பெண்ணிலிருந்து, குடிப்பழக்கத்துக்கு அடிமையான ஒரு பெண்ணிலிருந்து, அடுத்தவங்க கஷ்டப்படுறதை பார்த்து சந்தோஷப்பட்ட பெண்ணா இருந்த எனக்கு தேவன் இதுதான் செய்தார். மகளே, சத்திய ஆவியானவர் அவருடைய வாழ்க்கையை மாற்றினார். இருவருடைய வாழ்க்கை இனிமேலும் அடிமைத்தன்மையான வாழ்க்கையில இல்லை. ஏன்னா சத்திய ஆவியானவர் விடுதலை அவருடைய வாழ்க்கையை செய்தார். எகிப்து தேசத்திலே அவனுடைய வாழ்க்கை இருந்தது. இன்னைக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்திலே உங்க வாழ்க்கை இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கு. இதே போல் ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவையா? இதே போல் விடுதலை உங்க வாழ்க்கையில் ஏற்படணுமா? நீங்கள் நிச்சயமாய் உங்களால் இந்த விடுதலையை பெற முடியும். சத்திய ஆவியானவர் இடத்திலே நாம் இந்த நேரம் ஜெபிக்க போகிறோம். தேவனிடத்திலே உங்களுக்கான விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள இந்த பாடல் ஒலிக்க நேரத்திலே உங்க தண்ணீர் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த நேரம் ஜெபிக்க வேண்டிய நேரம். If your presence doesn't go with us,
place. Lord, we need you near as we go from here to lead us by your love and grace. May your presence fill us every day. May your spirit lead the way. Lord, to you we call. Let your glory fall, and may your presence go with us. May your presence fill us every day. May your spirit lead the way. Lord, to you we call. Let your glory fall, and may your presence go with us. Lord, to you we call. Let your glory fall, and may your presence go with us. ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். என் ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இதோ உங்களுடைய ஜனங்களுடைய கருத்திலே தண்ணீர் வைத்திருக்கிறார்கள். என் தேவனுடைய நீர் இந்த தண்ணீரை ஆசீர்வதியும். இந்த தண்ணீர் இவரும் தன் குடும்பத்தாரும் குடிக்கும் பொழுது உங்களுடைய வல்லமை அவருடைய சரீரத்துக்குள்ளாக செல்ல வேண்டும். எல்லா விதமான வியாதி, எல்லா விதமான வலி, உங்களுடைய மாபெரும் விடுதலை அவருடைய வாழ்க்கை மீதாக ஏற்பட வேண்டும். சுத்தமாக்குதல் அவருடைய வாழ்க்கை மீதாக ஏற்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் இதை ஒருவனத்தோடு விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். தேவனே, எல்லாம் வல்லவர், எல்லாம் அறிந்தவர், எங்கும் நிறைந்தவர் நம்முடைய வல்லமை அனுப்புகிறார். இந்த நேரம் இந்த ஜபத்தை கேட்டு கொண்டிருக்கிற, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் எந்த இடத்திலே, சென்னையிலே, தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே, ஏறி வெளிநாட்டில் இருந்தாலும் கூட சத்தியத்தின் ஆவி அவரை இந்த நேரம் விடுதலை செய்கிறார். வார்த்தை அவரை விடுதலை செய்கிறது. நாங்கள் அவர்கள் மீது சமாதானத்தை, பாதுகாப்பை, குடும்பங்கள் மீதும் ஆசீர்வாதத்தை அறிக்கை செய்கிறோம். எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே, ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை குடியுங்கள். நாங்கள் பேசியதை போல, பாஸ்டர் நம்ம சொன்னது போல, பரிசுத்த ஆவி உணர்த்தியது போல, ஏன் இந்த இருவருடைய வாழ்க்கை மாறியது? இன்னைக்கு அவங்க வாக்களிக்கப்பட்ட தேசத்துல ஏன் இருக்கிறாங்க? வாக்களிக்கப்பட்ட பிரசனத்தை முதலாவது வைத்ததுனால், வாக்களிக்கப்பட்ட பிரசனம் தான் முக்கியம் என்று அவங்க புரிந்து கொண்டதுனால இன்னைக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்துல இருக்காங்க. எனவே 2024க்கு நீங்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் நுழைய விரும்பினால் முதலாவது தேர்ந்தெடுங்க வாக்களிக்கப்பட்ட பிரசனத்தை, தேவனுடைய வார்த்தை, சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், இந்த வார்த்தையோட 2024க்குள்ளே நீங்க அடியெடுத்து வைத்தார். கர்த்தர் சீனாய் மலையில எதை கொடுக்க ஜனங்களை அழைத்தார், இன்னைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். எங்கள் மூலமாய் நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளும்படியாய் எபிரேயர் செய்ததை, சீனாய் மலையின் அடிவாரத்தில் எபிரேயர் செய்ததை போல செய்யாமல், தேவனுக்கு எதிர்த்து நிற்காமல், பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், அதை தீர்க்கிறவருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தால், அவர் பிரசனத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தால், சத்தியத்துக்கு உங்க உள்ளத்தை இடம் கொடுத்தால், உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்தால், சத்தியம் உங்களை விடுதலையாக நீங்கள் உயிருள்ள சாட்சியா இருப்பீர்கள். இன்னும் 2 நாட்கள் மட்டுமே உண்டு. புது வருஷத்தில் அடியெடுத்து வைக்க நாளை இரவு மீண்டும் இதே நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை தேவன் உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பாரார். சென்றுவார். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி.